ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கி சேமியாவும் முட்டையும் வச்சு ஒரு புது வகையான பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறேன். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அரை பேக்கெட் சேமியாவை வேக வச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஓகேவா? இப்போது நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த வேக வச்ச சேமியா கூட ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன் நான். ஓகேவா? வாங்க 3 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இதை சேமியாவோட நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சேமியா ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னு சொன்னால் பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு முழு வெங்காயத்தை போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் கட் பண்ணி. நீங்கள் கேரட் இருந்தால் போட்டுக்கோங்க. எங்கிட்ட கேரட் இல்லை, ஸோ நான் ஒரு பாதி தக்காளி போடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகேவா? உப்பு போட்டு நல்லா கலக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபுல்லாக. எல்லா பக்கமும் இந்த முட்டையும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த வெங்காயம் எல்லாம் கலக்கணும். இப்போ நல்லா கலக்கி முடிச்சாச்சு. ஸோ நாம் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகேவா? வாங்க, பேன் வச்சாச்சு. பேன் நல்லா சூடாயிடுச்சு. பேனில் தான் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்க, பேன் நல்லா சூடாயிடுச்சு. சூடானோடனே நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சேமியா, முட்டை, வெஜிடபிள்ஸ் எல்லாம். ஸோ அதை அப்படியே இது பண்ணி தோசை மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஆயில் விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிம்மில் நல்லா காயட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 30 செகண்ட் விடுங்க. முட்டை வேகட்டும். சேமியா ஆல்ரெடி வந்துச்சு, முட்டை மட்டும் வேகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். 30 செகண்ட் ஆயிடுச்சு. வாவ், நல்லா வெந்திருக்கு. அதை அப்படியே திருப்பி போடலாமா? திருப்பி போட்டு கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணுங்கள். போட்டுவிட்டு இப்போ மூடி போட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் இருக்கிற முட்டையெல்லாம் வேகட்டும். ஓகேங்களா? வாங்க எடுத்துடலாம். சூப்பராக வெந்துருச்சு நம்ம சேமியா முட்டை தோசை. சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஆனால் எடுக்கும்போது புண்டுடுச்சே. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேவா? இங்கே பாருங்கள், சேமியா முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நல்ல காரமான ஒரு தக்காளி ஊறுகாய், நீங்கள் தேங்காய் சட்னி எதுனாலும் வச்சுக்கலாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? சூடாக இருக்கே. அடாடாடாடா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. லைட்டாக அப்படி தொட்டு வேறு லெவலுங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருந்தா செழியன் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட நான் உங்களை கடந்து போகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ்.